வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரவிச்சந்திரன், கன்சல்டன்ட் ஜெனரல் சர்ஜன், சுரக்ஷா ஹாஸ்பிட்டல், சேலம். ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பற்றி ஷேர் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து பேர்ன்ஸ், அதாவது தீக்காயங்கள். தீக்காயங்கள் நம்ம அதை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ், அதாவது இந்த தீபாவளி டைம்ஸ்லாம் நாங்கள் அந்த கேசஸ், நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து டபுள் த டைம்ஸ் அதிகமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். அதனால ஃபியூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அண்ட் நாலேஜ் நான் எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பேர்ன்ஸ், தீக்காயங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா ஒன்று நமக்கு ஏற்படலாம், இல்லைன்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஏற்படலாம். இப்போ நமக்கு ஏற்படுது, இப்போ நம்ம கிளாஸில் வந்து ஒரு வேளை தீக்காய நெருப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம உடனே ரஷ் பண்ணி ஓடக்கூடாது. ஸோ நின்று கீழே படுத்து உருண்டாலே மேக்ஸிமம் அந்த தீ அணைய வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு வந்து தீ பற்றிக்கிச்சு அப்படின்னா நம்மளோட சேஃப்டியை பார்த்துட்டு முடிஞ்சா மாஸ்க் போட்டுட்டு இல்லை ஒரு துணி முகத்தில் கட்டிக்கிட்டு பேஷண்ட்டை அந்த சீன்ல இருந்து பேஷண்ட்டை வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்துட்டு பேஷண்ட் மேலே தீ பற்றிருக்கு அப்படின்னா ஒரு வெட் பெட்ஷீட், அதாவது ஒரு ஈரத்தில் நினைச்ச பெட்ஷீட்டோ கிளாத்தோ பேஷண்ட் மேலே சுருட்டி அதை கீழே உருட்டணும். பேஷண்ட்டை கீழே உருட்டணும் அப்படின்னா மேக்ஸிமம் தீ அணைய வாய்ப்பு இருக்கு. ஸோ தீ அணைஞ்ச அப்புறம் பேஷண்ட் மேலே இருக்க கிளாத்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். பேஷண்ட் மேலே பாதி எரிஞ்ச கிளாத்ஸோ இல்லை எரிஞ்சிருக்க கிளாத்ஸோ இருக்கும், அதை கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். அது கட் பண்ணி எடுக்கும் போது பேஷண்ட் காயத்து மேலே ஓட்டிட்டு இருக்க கிளாத் வரல அப்படின்னா நம்ம சிசரில் கட் பண்ணி எடுக்கணுமே தவிர அப்படியே உரிச்சு எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா பேஷண்ட்க்கு வந்து இன்ஜுரி அதிகமாக தான் சான்ஸ் ரொம்ப அதிகம்.